ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏன் இறங்கியிருக்கு அப்படின்றது தான் பேச போறோம். என்னடா இது புரிஞ்சுக்க முடியாத ஒரு மார்க்கெட்டா இருக்கே அப்படின்ற மாரி போது. சண்டே ஏறுது, அதுக்கப்புறம் மண்டே ஏறுது, டியூஸ்டே இறங்குது. இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. அதனால என்னதான் நடக்குது அப்படின்றத நம்ம அருள்ராஜன் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட் என்ன சார் திருப்பியும் மறுபடியும் 26 கிட்ட போகுது, 25ல உடைக்குது, இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு எதுக்காக இந்த 250 பாயிண்ட் இறங்குச்சு சார்? இதுல முதல் கட்டமா இறக்கம் சொல்லும் போது யூஎஸ் மார்க்கெட் நேற்றுக்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு இறக்கத்தை சந்திச்சது. நேற்றுக்கு இரவு முடிஞ்ச சந்தையில அப்போ அதனுடைய துவக்கம் அப்படின்றத நீ காலையில பார்க்கும்போது நம்மளுடைய சந்தை உட்பட எல்லா ஆசிய சந்தையிலுமே அது பரவலாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆக ஏன் யூஎஸ் மார்க்கெட்ல பெரிய வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது மீண்டும் அந்த முக்கியமான ஒரு விஷயம்தான் நம்ம பார்க்கறது ஏஐஸனுடைய இம்பாக்ட் அப்படின்றது டெக் இண்டஸ்ட்ரீஸை பெருமளவு பாதிக்கும் அப்படின்றதான் மீண்டும் பேசப்படுகிறது. அந்த கிளவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்த்ரோபிக் கம்பெனியினுடைய அந்த ஏஐ முக்கியமா கோடிங் எல்லாமே அதுவே பண்ணிடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே வெளியில வந்தாச்சு. இன்னும் அது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போறாங்க. அதுவும் குறிப்பா நம்ம அந்த காலத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஐடி சர்வீஸ்ல கோபால் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரையும் இப்போ இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் கையில எடுக்கிறது கிளாட் மூலமா அதையும் ஆட்டோமேட் பண்ணி அது மாதிரி ப்ரோக்ராமிங்ஸ் பண்றதுக்கும் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் ஈடுபட்டதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனாலவே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடி செக்டாருக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு நிலைமை அப்படின்றதுதான் நம் சந்தையிலும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்ததை பார்த்தோம். கிட்டத்தட்ட சென்செக்ஸ் 1300 புள்ளிகளுக்கு மேலாகவும் நிப்டி 288 புள்ளிகளுக்கு மேலாக சரிந்ததை நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சரிவு அப்படின்றது நம்ம முதல் காரணமா நம்ம பார்த்தது அப்படின்றது இந்த ஏஐனுடைய இம்பாக்ட் அப்படின்றதும் யூஎஸ் மார்க்கெட்டோட வீக்னஸும் பார்க்கிறோம். இதற்கு அடுத்த கட்டமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த டேரிஃப்ன்ற விஷயம் திரும்ப திரும்ப வெவ்வேறு ரூபத்துல இடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அமெரிக்காவில ட்ரம்ப் அவர்கள் விதித்த அந்த டேரிஃப் செல்லாது அப்படின்னு அந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கூட அதை அவர் ஏற்க மறுக்கும் வகையில தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, அடுத்தடுத்து நான் இப்போ எக்ஸ்ட்ரா 10% போடுறேன், திரும்ப எக்ஸ்ட்ரா 10% மேல 15% போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து இந்த டேரிஃபை பத்தி ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கிட்டே இருக்கிறார். ஸோ இது எங்க போய் முடியும் அப்படின்றதும் இது எதை நம்பி எந்த மாதிரியான ஒரு டேரிஃப் கட்சியில பின்பற்ற வேண்டிய இடத்துல இருக்கும், அதுக்கு உண்டான டேமேஜ் என்ன அப்படின்னு அசஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் திரும்ப திரும்ப இதை ஷஃபிள் பண்ணிட்டே இருக்காரு, மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அதனாலவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், அடுத்தது S&P 500 ஆகட்டும், எல்லாமே நல்ல சரிவை சந்திச்சதை நம்ம பாக்குறோம். டவ் ஜோன்ஸ் S&P 500 1%, டவ் ஜோன்ஸ் 1.6% அப்படின்றதும், நாஸ்டாக்கும் ஹெவியாவே கீழே வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம் 1.13%. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி பிளஸ் நிச்சயமற்ற தன்மை இது ரெண்டுமே சேர்ந்து யூஎஸ் மார்க்கெட்டை என்ன பண்ணிருக்கு, ஒரு ஜோல்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா நம்ம நாட்டுல அது எப்படின்னா இன்னைக்கு ஐடி செக்டார் பெரிய அடி அடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 4.8% என்ற அளவுக்கு பெரும் வீழ்ச்சியை அதை அடைஞ்சதை நம்ம பாக்குறோம். அதுவும் குறிப்பா ஐடி செக்டார் அப்படின்றது கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 21% மேல வலிமையா விழுந்திருக்கிறத பார்த்தோம். ஏற்கனவே முன்னாடி உச்சத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது 30% விழுந்திருக்கு. கடந்த ஒரு மாசத்துல 20% அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த 30-40% மேலான வீழ்ச்சியில இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஐடி செக்டாருக்கு இது பலத்த அடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நம்ம ஈரானுக்கும் யுஎஸ்க்கு நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு ஜெனிவால. அது சுமூகமாக முடியல அப்படின்னா அது வார்ல கொண்டு போய் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து யுஎஸ் அவங்களுடைய படைபலத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி ஒரு கப்பலை கொண்டாந்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 2வது கப்பலும் உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 3வது கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய போர்க்கப்பல்கள் ஈரானை சூழ்ந்து நிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வார் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஈரான் சொல்லிட்டாங்க ரொம்ப கூலா, நாங்க ஹார்மோஸை மூடிடுவோம், ஹார்மோஸை அந்த தண்ணீர் வழித்தடத்தை மூடிடுவோம் அப்படின்னா உலகத்துக்கு 20-25% ஆயில் போற பாதை தான்.
ஸோ அந்த பாதை அடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் என்ன பண்ணும், தூக்கி விட்டுரும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்பவுமே அது $72 தாண்டியாச்சு. ஸோ இந்த ஒரு நிலைமை அப்படின்றது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்திக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்பு வரை $62 இருந்த எண்ணெய், இந்தியா வாங்கக்கூடிய எண்ணெய் என்னாச்சு 72க்கு போயிடுச்சு. அப்படின்னா 15% கிட்டத்தட்ட கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்குது. நம்ம 90% மேலாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நிலையில இருக்கும்போது இந்த விலை ஏற்றம் என்பது நமக்கு இந்தியாவுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நமக்கு இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அடுத்தடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார் பெருமளவு அடி வாங்கி இருக்கிற இந்த ஒரு நிலைமையில ஓவராலா இண்டெக்ஸும் கணிசமான விழுந்திருக்கிற நிலைமையில ஓரளவுக்கு தாக்கு பிடித்து கொண்டிருக்கிற முக்கியமான சில செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பணம் எங்க போகுது, இப்போ எஃப்எம்சிஜி நோக்கி போக ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே நான் சொல்லிட்டே இருந்தேன், எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருக்குதோ அப்பெல்லாம் எஃப்எம்சி செக்டார்ல பணத்தை பம்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி டிஃபென்சிவ் செக்டார்ல அந்த லிஸ்ட்ல அடுத்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா இருக்கு. எஃப்எம்சிஜி, ஃபார்மா, அதை தாண்டி இப்ப இன்னும் பணம் போகக்கூடிய இன்னொரு செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மெட்டல் செக்டார்ல தொடர்ந்து முதலீடுகள் அதிகரிச்சுட்டு இருக்குதான் நம்ம பார்க்கிறோம். கூடவே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், அதாவது மோர் தென் அ டிகேட் வந்து பெருமளவு கவனிக்கப்படாததாக இருந்த இந்த பிஎஸ்சி பேங்க்ஸ் இப்ப தொடர்ந்து இந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் கூட அதுல வந்து பையிங் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் இன்னும் பெரிய அளவுல அடி வாங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ஐடி செக்டாருக்கு எதிர்காலமே இல்லாம ஆயிடுமோ அப்படின்ற ஒரு கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அதனுடைய பிசினஸ் மாடல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஸோ எந்த ஒரு செக்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு பிசினஸ் அடி வாங்குமோ அதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வீக்னஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. முக்கியமா நிப்டி வந்து இந்த 25,400 என்ற மிக முக்கியமான ஆதரவு நிலைய இப்ப இது வரைக்கும் அதை தக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது உடைக்கப்பட்டால் அடுத்த பக்க கணிசமான இறக்கங்கள் வரலாம். இருந்தாலும் பிக் பிக்சர் கொடுத்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால கீழே 24,400ன்றது மிக முக்கியமான ஆதரவு நிலை. அதனால எந்த காரணத்தினாலும் இறங்கி வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. 24,500 வரும்போது நீண்டகால முதலீட்டாளர்லாம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பிக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சிக்னலா சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் குறுகிய கால முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும், அவ்வப்போது பங்குகளை பணமா மாத்தி கையில காசு வச்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த 26,300 உச்சத்துக்கு ஒரு 1000 புள்ளி தள்ளி கீழே இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப வந்து பெருசா ஏறலையே ஒழிய பெருசா இறங்கிட்டதாவும் இப்ப சொல்ல முடியாது. அதனால இறக்கம் வந்தா கொஞ்சம் பலமானதாக இருக்கலாம். ஸோ அதுக்காக கொஞ்சம் பங்குகளை பணமா மாத்தி வச்சுக்கிறதும் நல்லது. ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு ஏன் இறங்கியிருக்கு, என்னெல்லாம் உலக நிலவரம் அப்படின்றத சார் தெளிவா சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் என்ன சார் வருது, எது இப்ப தொடங்கி இருக்குன்னு சொல்லுங்க சார். அடுத்து வர சண்டே அன்னைக்கு பேசிக் ப்ரோக்ராம் இருக்கு. சண்டே அன்னைக்கு காலையில 9 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் 4 மணி நேர ப்ரோக்ராம். இது தமிழ்ல தான் எடுக்கிறேன். ஸோ அதனால நேயர்கள் எல்லாருமே தங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை கொஞ்சம் சொல்லி அவங்க எல்லாருமே முறையா கல்வியோட, அதாவது பங்கு சந்தையை வந்து டைரக்ஷனை கரெக்டா செட் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான இந்த பயிற்சியில பங்கு பெறலாம். எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்க. அடுத்தது வந்து மண்டேக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மார்க்கெட்ல எப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்றத நான் வந்து ஹண்டர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி எப்பெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன் வாங்குறாங்களோ அந்த இடத்துல நம்மளும் துல்லியமா வாங்கறதுக்கு திட்டமிடுதலும் விற்கிறதுக்கு அதே மாதிரி திட்டமிடுதலும் பண்ணலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், நம்ம டே ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன் எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் இது வந்து பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஸ்கில். இதை கத்துக்கிட்டா அவங்க லைஃப் பூரா பங்கு சந்தையை சரியா கையாள முடியும். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க. ஸோ உங்களோட பங்கு சந்தையில நீங்க எந்த அளவுக்கு நாலேஜ்ல இருக்கீங்க, எது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு கூட நீங்க கிளாஸஸை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேசிக்ல இருந்து எல்லா கிளாஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.